ගරු රාමනාථන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් පවතිනවා. මට විනාඩි 9ක් තිබ්බා. විනාඩි 7යි කාලය වෙන් කරලා තියෙනවා. Good afternoon everybody. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வரவு செலத்திட்ட விவாதத்தை உண்மையாகவே ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்க்கட்சியிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன். உங்களுக்கு தெரியும், இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு, ஜாழ் மக்களுக்கு, என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவையில்லை. நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை. ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். யாழ்ப்பாணத்துக்கு பெருமை இது உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். இதுக்கு உங்களுடைய மெத்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்தூரி கல்லூரிக்கு வந்திருந்தார். அம்மணியை நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் அம்மணி ஒரு தடவை செப்டம்பர் மாதம் சொல்லியிருந்தார், எந்த பாடசாலை விழாக்களுக்கும் அல்லது விடயங்களுக்கும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து அந்த பாடசாலையை அரசியல் சாயம் ஏற்படுத்தக்கூடாது என்று. ஆனால் தான் சொன்னதை மறந்து விட்டாரோ என்னமோ தெரியவில்லை. என்னுடைய நண்பன் இளங்குமரன் உட்பட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவரும் வந்திருந்தார்கள். ஆனால் உங்களை வருக என வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இரண்டாவது விடயம், யாழ்ப்பாணத்தினுடைய சுகாதாரத்துறையை எடுத்து பார்த்தால், நான் இப்போதுதான் பார்த்தேன், இந்த எக்கனாமிக், இது நாங்கள் பிறகு ஆறுதலாக விவாதிப்போம், இந்த எக்கனாமிக் பட்ஜெட்டிலே வடக்கு மாகாணம் சார்ந்த எந்த சுகாதாரத்துறை ப்ரொபோசலும் இதில் இருக்கவில்லை. அதை நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம். ஆனால் எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய பணிவான வேண்டுகோள், ஆறுகால் மடம் கோம்பியான் மன பகுதியிலே கழிவுகள், எங்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக செய்யப்படாமல் வைத்தியசாலை கழிவுகள் முறையற்ற விதத்திலே எரிக்கப்படுகிறது. ஆகவே எங்களுடைய சுகாதார அமைச்சரை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன், தாங்கள் நேரடியாக தலையிட்டு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தை சற்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே வடக்கு வைத்தியசாலையிலே கண் வாட்டிருக்கிறது. 17,000 2024 ஆண்டில் 17,000 கட்ராக்ட் சர்ஜரி செய்யப்பட்ட கொழும்பு வைத்தியசாலை நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு ஓட்டை டாக்டர் மலரவன் அவர்கள் நடத்தியிருக்கிறார். ஆனால் நான் நேற்று தான் அறிந்தேன், வைத்தியர் சத்தியமூர்த்தி அந்த வாட்டினிலே வேறு 2 வாட்டுகளை கொண்டு வந்து அவர்களுடைய சேவையை குழப்புவதற்காக இந்த நிமிடத்திலே அந்த விடயத்தை தங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம், வடக்குரிய முழு வைத்தியசாலைகளிலுமே சிறந்த சேவையை வழங்குகின்ற யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே ஒரு சில நடவடிக்கைகள் மிகவும் கேவலமாக இருக்கிறது. வைத்தியர்களையும் அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களையும் இது பாதிப்பதாக அமைகின்றது. அது தவிர உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே, உங்களுக்கு தெரியும், அந்த வாகனம் ஃபிளிப் பண்ணப்பட்டு வயலுக்குள் விழுந்திருந்தது. நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு 14 ஏர்பேக் இருக்கிறது. ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏர்பேக் கூட இல்லை. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பிள்ளை இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியர்கள் இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது யூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள். ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அது தவிர உங்களுக்கு தெரியும், தையிட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை. இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள், ஒரு விகாரையை இடிக்க சொல்லி. அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன். என்னுடைய யாழ் மக்கள் அந்த விகாரை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழி வாங்கப்பட்டு 1983 ஆண்டு கழுஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு விகாரையை உடைக்க முடியாது, அதற்குரிய கம்பன்சேஷனை கொடுக்க
கொடுக்குமாறு கேட்டிருந்தேன். ஆனால் மீண்டும் அதே காட்சி, பக்கத்தில் இருந்த அதே காட்சி இப்போது செம்மணி புதைகுழியில் போய் நிற்கிறது. அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும். இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக இருக்கணும். ஆகவே அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை, கம்பன்சேஷன் சம்பந்தமான விடயங்களை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட முக்கியமான விடயம், இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை. வடக்கிலே ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு வரலாற்றின் முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம். தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுகம் முழுவதுமாக கங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்த்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் அல்ல, மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன். அதைவிட இந்த தடவை டிசிசி மீட்டிங்கிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி 5 நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர் யாருக்கும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. 5 நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது. ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் 20 நாள் 30 டேஸ் வேணும். ஆகவே 14ஆம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு 19ஆம் தேதி, இன்றைய தினம் 17ஆம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலை தருமாறு. ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல விடயமாகவே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இவற்றை சற்று ஆழமாக சிந்தித்து கவர்மெண்ட் ஏஜென்டாக இருக்கலாம் அல்லது டிசிசி சேர்மனாக இருக்கலாம், அவர்களுக்கு சற்று அறிவுரை கூறுங்கள். மக்களை போய் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சந்திக்க வேண்டும். சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகளை டிஎஸ் ஆஃபீஸுக்காக டிசிசி மீட்டிங் கொண்டு வந்து தான் அந்த ப்ரொபோசல்கள் வழங்கப்பட வேண்டும். அவற்றை சற்று சிந்தித்து ஆழமாக சிந்தித்து செயற்படுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அது தவிர எங்களுடைய இந்த விகாரை விடயமாக இன்னும் பல விகாரைகள் இரணைமடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அதோட முக்கியமான விடயம், இந்த முறை பட்ஜெட்டிலே எங்களுடைய பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம், பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை. பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு தங்களிடம் அன்புடன் ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். රාමලිංගෙන් චන්ද්‍රසේකරන් ඇමතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් ලැබෙනවා. ගරු දයසරි ජයසේකර මන්ත්‍රීතුමා මතු කරපු ප්‍රශ්නේදී අපි සාමාන්‍ය මම හිතනවාද මේ දයසරි ජයසේකර මන්ත්‍රීතුමා පාර්ලිමේන්තුවට යම්කිසි සාමාන්‍ය වැදගත් යෝජනා ඉදිරිපත් කරනවා, වැදගත් කතාවක් කතා කරනවා. නමුත් දැන් මේ වැදගත් අවස්ථාවක් වෙලා තියෙන්නේ අපි කවුරුත් දන්නවා උසාවියේ නියෝගයක් දීලා තියෙනවා. ඒ නිසා මේ උසාවි නියෝගය අනුව අපි කටයුතු කරමු. ඒ වගේම මම ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා මේ රට වටා යන්න එපා ප්‍රචාරක වැඩවලට. අඩුම ගානේ පඬුවස් නුවර කොට්ටාසයක් හරි දිනා ගන්න try එකක් දෙමු නේද? හරි. சரி. මේ சபாநாயகர் அவர்களே, பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த சட்ட மூலம் சம்பந்தமாக இன்றைக்கு விவாதிக்கப்படுகின்ற விடயம் தொடர்பாக மிகவும் முக்கியமான விடயம். இந்த முக்கியமான விடயம் சம்பந்தமாக இன்று பலரும் பலவிதமான உரையாடல்கள் செய்தார்கள். அப்போ அந்த உரையாடல்களின் போது இது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை, சட்ட சிக்கல் பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகள் மூலமாக இந்த நடாத்தப்பட இருக்கின்ற தேர்தலை எப்படியாவது பின்போட முடியுமா அல்லது அப்படியாப்பட்ட முயற்சிகளே இன்றைக்கு எதிர்கட்சி எதிர் அணியிலிருந்து வருவது காணக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறான போதிலும் பிரதிக்குழுக்களின் தவிசாளர்களே, என்னுடைய பார்வை, எங்களுடைய பார்வை விசேடமாக இன்று அதாவது கீழ்மட்டத்தில் வாழுகின்ற கிராமங்களில் வாழுகின்ற மக்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மிகவும் அத்தியாவசியமாக முக்கியமாக கருதப்படுகின்ற ஒன்று. ஏனென்றால் கிராமங்களுக்கு சென்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் தீர்மானிக்கின்ற நிறுவனங்களே இந்த உள்ளூராட்சி சபை.
அப்ப அந்த உள்ளூராட்சி சபைகள் கடந்த காலங்களில் செயலிழந்து போயிருந்ததை காணக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த உள்ளூராட்சி சபையை கடந்த காலங்களில் முன்னைய அரசாங்கங்கள் இதை எப்படியாவது சுடுகாட்டில் போட்டு புதைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததை தவிர அதிலிருந்து மீட்பதற்கான வேலைகள். அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் இந்த உள்ளூராட்சி சபை சட்ட மூலம் வருகின்ற பொழுது அல்லது தேர்தல் நடத்துவதற்கான தேர்தல் ஆணைக்குழு அவ்வாறான அங்கீகரித்ததற்கான திகதியும் அறிவிக்கப்பட்டிருந்த போது தான் அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஜனாதிபதி, தற்காலிகமாக வந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார்கள், தேர்தல் நடத்துவதற்கு காசும் இல்லை, எனக்கு என்னவென்றும் தெரியாது, திகதி என்றும் தெரியாது என்று நக்கலாக கூறிய நபர்கள். அவ்வாறு அவர் ஜனநாயகத்தோடு விளையாடுகின்ற போது அதை பார்த்து ரசித்தவர்கள், கூக்குரலிட்டவர்கள், கொக்கரித்தவர்கள் இன்றைக்கு முனகல் சத்தம் கேட்கின்றது, தேர்தலை பின்போடுங்கள். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், அந்த 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 தேர்தலை பின்போடுகின்ற வரலாறு என்பது அல்லது தேர்தல் நடாக்காமல் இருப்பது என்பது விசேடமாக வடமாகாணத்திற்கு, விசேடமாக தமிழர்களுடைய பக்கம் இருந்து பார்க்கின்ற பொழுது அபகரான தேர்தல்களை பின்போட்டு அதனுடைய வெளிப்பாடாகவே கடந்த காலங்களின் விசேடமாக தாங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக வடக்கில் இருந்த இளைஞர்கள் ஆயுத போராட்டம் வரைக்கும் செல்லுவதற்கு காரணமாக இருந்த நிலைமை. அதில் அந்த நிலைமை நான் பிரதிகுலுக்கன் தவசாளர் அவர்களே 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல், அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடாத்துவதற்காக இருந்த போது அன்றைக்கு அந்த தேர்தலை குழி தோண்டி புதைப்பதற்கு ஜனநாயக விரோதமான செயற்பாடுகளை முன்னெடுத்த காடையர்கள் மூலமாக நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர்கள் தேர்தலை பின்போடுவதற்கு முன்னெடுத்தது மாத்திரமல்ல, யாழ் நூலகத்தையும் எரித்து சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள். அந்த நடவடிக்கைகளுக்கு இன்றைக்கு ஆதரவாக அன்றைய காலகட்டங்களில் இருந்தவர்கள் இன்றைக்கு விசேடமாக இந்த தேர்தலை பின்போடுவது எப்படி என எதிர்பார்த்து கொண்டு அதற்காக கொக்கரிக்கின்ற சம்பவங்களை காணக்கூடியதாக இருக்கும். எது எவ்வாறானாலும் பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த உள்ளூராட்சி சபை இந்த சட்ட மூலம் கொண்டு வருகின்ற போது இந்த சட்ட மூலம் தொடர்பாக இன்றைக்கு நீதிமன்றத்தால் வழங்கி இருக்கின்ற தீர்ப்பு மாத்திரமல்ல, இது மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய கேள்வி என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல. இன்றைக்கு எங்களுடைய சிறிய கீழ்மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகங்கள் அனைத்தும் சீர்குலைந்து போயிருக்கும். எங்களுடைய சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது விளையாட்டு கழகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய பெண்களை பராமரிக்கின்ற பெண்கள் அமைப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, கிராம அபிவிருத்தி சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று எங்களுடைய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இருக்கின்ற நிறுவனங்கள் தான் வேறு எது முதலிருந்து உள்ளூராட்சி நிறுவனங்கள். அப்ப இந்த நிறுவனங்களில் இருந்து செயற்படுகின்ற போது அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பிரதிநிதிகள் தான் வேறு எதுவுமல்ல, இந்த உள்ளூராட்சி சபையை சேர்ந்த பிரதிநிதிகள். அப்ப அந்த உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகளை நியமித்துக் கொள்வதற்காகவே இந்த தேர்தலை நடாத்த வேண்டும் என மக்களுடைய பக்கம் இருந்தும் கூட, கீழ்மட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் இருந்தும் கூட எழுகின்ற கேள்வியாகும். அந்த வகையில் விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் மற்றைய முன்னைய அரசாங்கங்கள் போன்று இந்த தேர்தலோடு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஜனநாயகத்தோடு விளையாடுவதற்கு அல்ல மக்கள் எங்களுக்கு மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றார்.
அதனால் மக்களுக்கு எங்களுக்கு ஆணையை வழங்கியிருப்பது எதனாலும் அல்ல, இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் 76 வருடங்களாக ஜனநாயகத்தோடு விளையாடி இருக்கின்றார்கள். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து இருக்கின்றார்கள். அந்த குழி தோண்டி புதைப்பதன் மூலமாக இவர்கள் தேர்தலை இவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த அரசியல் லாபம் என்பது வேறு எதுவுமல்ல, கடந்த காலங்கள் முழுவதுமே இவ்வாறான தேர்தல் காலகட்டங்களிலே இந்த நாட்டின் இனவாதம் மதவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நாட்டில் மீள ஜனநாயகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த உறுதிப்படுத்துகின்ற பொறுப்பை மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதனால் மக்களுடைய ஆணையை மேலும் வலிபெற செய்ய வேண்டும். அதற்காக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். அதற்கான எங்களுடைய அரசாங்கத்தில் எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகள் எடுப்போம் என்றும் அதை ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ගරු ගජේන්ද්‍ර කුමාර් පොන්නම්බල මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. Honorable Deputy Chairman of Committees, this bill that the government is presenting today, on behalf of the opposition, I'd like to put it on record that we are supporting the bill. So there is no question of voting against this bill. This bill in section 3 states as follows: provided that the notices of nominations in terms of section 26 of the ordinance shall be published on such date as the Election Commission may determine by order published in the Gazette, and such date shall, however, be a date not later than 3 months from the date of coming into operation of this act. Now this is what this bill that we are passing today says. So it basically says that from, say, if this bill gets its assent and the Speaker signs it today itself, you have 3 months to call for nominations, not elections. Merely call for nominations. Now, as far as the opposition, and certainly our party, is asking the government to consider is this. Now, I am a single member party. I am the only member from my party. I am also the General Secretary of my party. The moment you call nominations, Honorable Deputy Chairman of Committees, I can't be in this parliament. I have to go around filling nomination forms because I am the person who has to sign off on every single form. Now how can I then take part in this debate? I have got a mandate from my people to come and contribute in this debate during this budget. So what we are asking is at least till the 21st of March, which is when this budget finishes, please don't call for nominations. On midnight of the 21st, you call for nominations. But if you call for it before, I am disenfranchised. I am already, as a single member of parliament from my party, not in any committee. I can't sit in any committee because you all are so strict with regards to the number of members that can join in the committee, and you all are not prepared to increase the numbers adequately so that you all keep a majority but also increase the opposition. I can't serve in a single committee. So the only purpose I have as a member of parliament is to come and speak here, and that also in the budget, because the budget is our budget, it's our debate. We are the one who needs the time to speak, and you are effectively disenfranchising me if you are going to call for nominations before the end of the budget. I'm not talking about any other amendments that the other honorable members from the opposition spoke of. There are shortcomings, so let it be. It applies to everybody. We will somehow get over those shortcomings, or maybe even amend the laws on a future date, because these local government elections have not been held. But Honorable Deputy Chairman of Committees, the Supreme Court long time ago said that the election should be held. So your government knew that the Supreme Court's thinking was that these elections must not be postponed. Despite that, you all have asked for 3 months. You could have asked for 1 month. You could have asked for 2 weeks. You have in your own law, despite the Supreme Court saying previously that the elections must not be postponed, must be held as early as possible, you have asked for a further 3 months. This is your law.
This is what you have asked. This is what you are passing today. So we are not asking for it to be postponed beyond 3 months. I can understand if our members from the opposition are asking that these elections must go beyond 3 months. Then you accusing us of saying that we are postponing the elections is fair. We are not asking for 1 day beyond that 3 months. Quite the contrary. What we are asking is, please don't call for nominations till the 21st of March. The Supreme Court says as early as possible. And what that means is as early as practicable. Is it practicable to call for an election effectively where we as members of parliament and leaders of parties have to contribute in our budget debates, but at the same time call so that as party secretary that I have to be in the electorate signing nomination papers? Is it physically possible? There is something wrong here. So we are not being unreasonable. The good lady who spoke before me quoted from the judgment saying that you have to be reasonable when you decide the date. Isn't this a reasonable reason to have the nominations called for not before the 21st of March? So I kindly ask the Honourable Prime Minister and the Honourable Minister concerned to weigh in. If we all together tell the Commission that there is this practical problem, then the Commission will obviously understand and will agree. That is all we are asking. I'm not asking for anything else. Only till the 21st, till the vote is finished, because we have to come and speak here. That's the only opportunity we have to serve as a member of parliament. I'm not able to contribute to this parliament in any other way except speak for this measly 10 minutes or 8 minutes today. This is the type of work that we are asked to do. On top of that, if you are trying to deny that practically by calling for this election before the 21st, I think it's extremely unfortunate that a party that had only about 2 or 3 or 4 or 5 members all this while should understand that practical difficulty. Should understand. Last time when your president was in opposition with only 3 members, he was the most vociferous. He was the most vociferous advocate for changing the numbers, to increasing the numbers in the committees, so that in some way the opposition parties, especially the smaller parties, will get a chance. Today we are being completely bulldozed over on every aspect. This is another one. This is another one. So this is not fair. If you genuinely respect democracy, democracy is not about sticking to timelines. Democracy is about enfranchising people as much as possible. What you are doing is effectively disenfranchising us, and I urge the Honourable Prime Minister and the Minister concerned to weigh in on these facts. These are not, we are not calling for any unreasonable amendments. All we are asking is at least wait till the midnight of the 21st of March, after which you can call, and after which we are also ready to face the election. The other thing is, I want to tell you, we, like the NPP in the previous parliament, were the only parties. We were the only 2 parties that refused to meet Ranil Wickremesinghe. Why? Because we felt that he did not have a mandate. We refused to go. When President Wickremesinghe was prepared to discuss the ethnic problem, we refused to go and meet him because we said he has no right to discuss it. So that is how seriously we consider legitimacy. That is how seriously we consider the fault of getting to a position without a mandate. So we want that. The moment the Aragalia took off, we said that this parliament must be dissolved. That the moment the Prime Minister and the President resigned, this parliament also should go, because it did not have a mandate, because the people were calling for a complete reversal of its mandate that they gave 2 years before. So we were the people who actually wanted elections. And despite that, all we are asking is that you wait till the 21st of March. And if the government, together with the opposition, approaches the Commission and asks them to have a reasonable date after the 21st of March, I'm sure they will consider. But not to do so, Honourable Deputy Chairman of Committees, is to effectively disenfranchise parties such as us. Thank you. ගරු සුන්දරලිංගම් ප්‍රදීප් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 6ක් කාලයක් පවතිනවා. சபைக்கு தலைமை தாங்கும் சபையின் தவிசாளர் அவர்களே, ஒரு நாட்டின் ஜனநாயகம் வாழ்கின்றது, ஜனநாயகம் இருக்கின்றது என்பதற்கு உதாரணம், காலத்திற்கு காலம் அந்த நாட்டிலே தேர்தல்கள் நடைபெற வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது
2023 மார்ச் 9ஆம் தேதி நடைபெற வேண்டிய அந்த தேர்தலை அன்று ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நடைபெறுவதற்கு தேர்தலை நடத்துவதற்கு பணமில்லை, நடத்துவதற்கு தேர்தலை இல்லை என்று கூறினார். பணநாயகத்தை பாதுகாக்க ஜனநாயகத்தை குழித்தோண்டு புதைத்த செயலாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய எல்லா சேவைகளிலேயும் இந்த உள்ளூராட்சி மன்றம் ஆற்றி வருகிறது. எனவே கடந்த 2 வருடங்களாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் இன்று தடைப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். விசேடமாக மலையக பகுதிகளை எடுத்துக்கொண்டால் 2018ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூராட்சி மன்றத்துக்கு வாக்களிக்கும் அந்த மக்கள், வாக்களித்து உறுப்பினர்களை தெரிவு செய்யும் அந்த மக்கள், அந்த உறுப்பினர்களுக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியாத நிலைமை காணப்பட்டது. அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் மூலமாக மலையக பகுதிகளுக்கு இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 2018ஆம் ஆண்டுக்கு முன்பு சட்டத்திலே தோட்டப்புறங்களிலே சேவை செய்வதென்றால் அந்த தோட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2018ஆம் ஆண்டு திருத்தத்தின் பின்பு அவர்களுடன் கலந்து ஆலோசித்து தோட்டப்புறங்களே சேவை செய்யலாம் என்ற நியதி காணப்பட்டது. எனவே விசேடமாக மலையக மக்களுக்கு கிடைத்திடக்கூடிய இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தேர்தல் பிற்போடப்பட்டமையானது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயலாகவே நாங்கள் பார்க்கின்றோம். விசேடமாக மலையகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரதேச சபை தேர்தல் காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே பிரதேச சபை உறுப்பினர்களாக பல மலையக பெண்கள் இருந்திருப்பது மலையக பெண்களுக்கு ஒரு பெருமையாக காணப்பட்டது. எனவே இதை அனைத்தையும் இல்லாமாக்கியவர்கள் தான் இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு பல்வேறுபட்ட குளறிப்படைகளை என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இவர்களின் முகங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கலக்கம், ஒரு தயக்கம் தெரிகிறது. ஏன்? இவர்களுக்கு தெரியும், தேர்தல் வைக்கின்ற பொழுது மக்கள் எவ்வாறான பதிலை வழங்குவார் என்பது இவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. மக்கள் தேர்தலை விரும்புகிறார்கள். மக்கள் விரும்புகின்ற தேர்தலை இவர்கள் நடத்த விடாமல் பிற்போட சொல்லி கேட்பது நகைப்புக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. சபையின் தலைவர் அவர்களே, விசேடமாக இன்று தோட்ட நிறுவனங்கள் மலையக மக்களுடைய சேவைகளை இன்று அந்த மக்களுக்கு சேவை வழங்குவதை நிறுத்தி இருக்கிறது. இன்று அந்த மக்களுடைய நலன்புரி திட்டங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்கள் செயல்பட்டு வருவதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அந்த மக்களுடைய வீதி புனரமைப்பு, மக்களுடைய தண்ணீர் வசதிகள், அதே போல அந்த மக்களுடைய பல்வேறுபட்ட நன்மைகளை இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் கடந்த காலங்களிலே நடாத்தி வந்திருந்தது. இன்று அந்த சேவைகள் இல்லாமல் அந்த மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக இருப்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இன்று இவர்கள் கூறுகிறார்கள், பல்வேறு காரணங்களை காட்டி, ஒருவர் பரீட்சை என்கின்றார், இன்னொருவர் வரவு செலவு திட்டம் என்பதால் நாங்கள் மக்கள் மத்தியிலே சென்று பிரச்சாரம் செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். நான் கூறுகிறேன், மக்கள் தேர்தலை விரும்புகிறார்கள், மக்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள். தேர்தலுக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிராக ரணில் விக்ரமசிங்கே செயல்பட்டது போல இங்குள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் செயல்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற தேர்தலை காலத்துக்கு காலம் வைப்பதே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். எனவே இந்த நீதிமன்றம் தீர்ப்புக்கு இணங்காக உடனடியாக தேர்தலை வைத்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கும்படி இந்த உயர்ந்த சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாது இறுதியாக ஒன்றை கூறுகின்றேன்.
இருளிலே இருக்கின்ற இந்த தேசத்திற்கு ஒளிக்கீற்றாக இன்று இந்த வரவு செலவு திட்டத்தை இந்த அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கிறது. ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கி இந்த அரசாங்கம் அவர்களை கௌரவித்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. කාලය අවසන්.